என்னோட லேப்டாப்பில் மாஸ்டர் கேம் இன்ஸ்டால் பண்ணாலே ஹேங் ஆகுது ப்ரோ. மாஸ்டர் கேம் தாங்குகிற அளவுக்கு என் லேப்டாப்பில் ஸ்பெக் இல்லை. அதே நேரத்தில் என்னால் செலவழித்து இப்போ ஒரு லேப்டாப்பு வாங்க முடியாது. ஓகேவா? இல்லை எந்த வித சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு வெப்சைட்டில் ரன் ஆகிற மாதிரி ஒரு டேப்லேயோ இல்லைனா ஒரு க்ரோம் புக் மாதிரியான ஒரு சிம்பிள் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை லோ எண்ட் லேப்டாப்லையோ கவர்மெண்ட் லேப்டாப் மாதிரியான ஸ்பெக்கில் லோ எண்ட் லேப்டாப்லேயோ யூஸ் பண்ணணும். நான் அதே நேரத்தில் ஒரு ப்ரோக்ராமும் ஜெனரேட் பண்ணணும். ஒரு முக்கியமாக ஒரு கேட் பாயிண்ட் எடுக்கணும், டக்குன்னு அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஒரு டிராயிங் ஃபைலை மாற்றி ஒரு ஆட்டோகேடுக்கு மாற்றணும், இல்லை ஆட்டோகேடில் ஒரு ஃபைல் கொடுக்குறாங்கன்னா அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியான பேசிக் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நான் அடுத்த மாஸ்டர் கேம் மாதிரி உனக்கு கேம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி தேவை அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட்டில் டேரெக்டாக ரன் ஆகும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் ஃபைல் டவுன்லோட் பண்ணி கிராக் போட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வெப்சைட் போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்கீங்களா? இதே பேஜ் தான். சரிங்களா? tsrcnc.in. இப்போ இந்த பேஜில் வந்து 2D டிராயிங் நீங்கள் எல்லாமே வரைஞ்சிக்க முடியும். ஓகேவா? சர்க்கிள், ரெக்டாங்கிள், பாலிகன் இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸும் யூஸ் பண்ணி உங்களால் 2D டிராயிங் வரைஞ்சிக்க முடியும். 2D டிராயிங்கை 3D வியூவில் பார்த்துக்க முடியும். ஏன்னா நான் 3D வியூ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு டூல் பாத் ரன் ஆகுது இல்லை, மில்லிங்கில் இப்போ ஒரு எண்மில் ஓட போகுதுன்னா அது வந்து 2Dயில் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் எவ்வளோ டெப்த்துக்கு உள்ளே இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா அது 3D வியூ இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கும். சரிங்களா? அதனால் 3D வியூ இப்போதைக்கு வியூ பார்க்குறதுக்கு மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம 3D ஆப்ஜெக்டாகவே நம்ம எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, ஸ்வீப்பு இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து டெவலப் பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம பேசிக் ஒரு 2D வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு வெப்சைட்டில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஓரலாக உங்களுக்கு ஒரு குட்டி சின்ன டுட்டோரியல் மாதிரி ஒன்று போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை சிம்பிளாக சுருக்கி எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுருக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவில் நான் வந்து டிராயிங் வரைகிறத காட்டிலும் ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்ணி அந்த ப்ரோக்ராமு மாஸ்டர் கேம் ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? மாஸ்டர் கேம் ப்ரோக்ராமும் ஜெனரேட் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராம் வந்து கம்பல்சரி நமக்கு தெரியும். மாஸ்டர் கேம் வந்து 100% கரெக்டாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராமை வச்சு நம்மளோட ப்ரோக்ராமையும் ஜெனரேட் பண்ணி ரெண்டையுமே சிம்கோ எடிட்டில் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு சிமிலராக அதே மாதிரி அப்படியே அந்த பிரச்சனை இல்லாமல் டைமென்ஷன் எந்த பிரச்சனை இல்லாமல் ஓடுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? ரைட். இப்போ நான் புதுசாக ட்ராயிங் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதுக்கான ப்ரோக்ராமை நான் ஜெனரேட் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். இப்போது நான் என்னோடய வெப்சைட்டில் சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது மாடலிங், கேம் அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மாடலிங் வந்து ட்ராயிங் வரைகிறதுக்கான ஃபியூச்சர்லாம் இருக்கும். கேமில் வந்து பார்த்திங்கன்னா டூல் பாத் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் மில்லிங்கில் கான்டூர் அந்த ஒரு ஆப்ரேஷன் மட்டும் டெவலப் பண்ணி முடிக்கிற அளவுக்கு என்னோடய கோடிங் எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸிங்கு, பாக்கெட்டு, ட்ரில்லிங்கு, டேப்பிங்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அடுத்தடுத்து உங்கள் வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் வந்து லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டெவலப் பண்ண இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, இதை வந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ மாஸ்டர் கேம் உங்களோட சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட சிஸ்டம் தான். அது வேணும் அப்படின்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லைனா ஒரு ஃபைலாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லையோ இல்லை மெமரி கார்டிலையோ ஸ்டோர் பண்ணி தான் இன்னொரு சிஸ்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் நம்மளோடதுல வெப்சைட்டில் தான் ரன் ஆகுதுன்ற போது டேரெக்டாக க்ளவுட்லேயே ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் இன்னொரு ஒரு லேப்டாப்பில் போய்ட்டு அதான் எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லையா, ஜஸ்ட்டு ப்ரௌசரில் போய் இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிவிட்டு அந்த லாகினில் உங்களோட இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். உங்களோட ஃபைல் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ ஓப்பன் கிளிக் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல் எனக்கு இந்த மாதிரி காட்டும். கேம் 1 அப்படின்னு போட்டு காமிச்சிருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி சேவ் பண்ணிக்க முடியும் என்னால். சரிங்களா? இப்போ நான் இதையும் நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் புதுசாக ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நியூ ஃபைல் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ரைட். இப்போ ஓப்பன் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புது பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் இப்போ நான் ஜஸ்ட்டு டூல்ஸில் மட்டும் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். லைன் கமெண்ட் இருக்குது, சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஆர்க்கு, பாலிகன் இதெல்லாம் டிராயிங் வரைகிறதுக்கான டூல்ஸ். அந்த வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாடிஃபிகேஷன் எடிட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ட்ரிம்மிங், அதுக்கப்புறம் ஆப்செட், அதுக்கப்புறம் ஃபில்லட், அதுக்கப்புறம் சேம்பர், அதுக்கப்புறம் மிரர், அதுக்கப்புறம் ரொட்டேட், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட்டு, நெக்ஸ்ட் டெலிட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடிட்டிங்கில் இருக்கும்.
அதுக்கப்புறம் டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்குறதுக்கு வெர்டிக்கல், ஹரிசாண்டில், ஆங்கிள், ரேடியஸு, டேப்பர், அதாவது பேரலல் டைமென்ஷன். ஓகேங்களா, இதெல்லாம் டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு குட்டி ட்ராயிங், ஓகேங்களா, மில்லிங் கரியாக ஒரு குட்டி ட்ராயிங் ஒன்று போட்டு அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கமெண்ட் எடுத்துகிட்டு அந்த ரெக்டாங்கிளோட வித்து வந்து ஒரு 200, ஹைட்டு வந்து ஒரு 100, இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த ரெக்டாங்கிளுக்கு 4 பக்கத்துலேயும் 4 ஷேப் நம்ம மாற்றுவோம். ஏன்னா நமக்கு ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வருது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பக்கம் ஃபில்லட் ரேடியஸ் மாதிரி அடிக்க போகிறேன். சரிங்களா, எனக்கு ஒரு ரேடியஸு ஒரு 20 mm. இன்னொரு பக்கத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சாம்பர் மாதிரி அடிக்க போகிறேன். இந்த பக்கமும் சாம்பர், இந்த சாம்பரும் அது மாதிரி 20 mm சாம்பர். இப்போ சாம்பர் கரெக்டாக 45 தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. 30 டிகிரி 40 டிகிரி எந்த ரேஞ்சில் வேணாலும் உங்களால் அடிச்சுக்க முடியும். இப்போ அதே சாம்பரை இந்த பக்கம் நம்ம அடிப்போம். சரிங்களா, இந்த பக்கத்தில் நான் ஒரு 30 டிகிரிக்கு ஒரு சாம்பர் அடிக்கிறேன். சரிங்களா, 30 டிகிரிக்கு ஒரு 10 mm லென்த்துக்கு ஒரு சாம்பர் அடிப்போம். இப்போ அடித்தாச்சு. இந்த பக்கம் அதே மாதிரி ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸும் ஒரு எவ்வளோ அடிப்போம். ஓகே, இப்போ இந்த சாம்பர் வந்து ஒரு 10 mm சாம்பர், சாரி ரேடியஸ். இந்த மாதிரி ஒரு ரேடியஸ் சாம்பர், அதாவது ஃபில்லட்டும் அது வளைஞ்சும் போகணும், ஷார்ப்பாகவும் இருக்கணும். இந்த இடத்துல ஷார்ப்பாக கூட வச்சு காட்டலாம். ஏன்னா 3 பக்கம் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஷார்ப் இருக்கும், ஒரு பக்கம் சாம்பர் பெரிய சாம்பர், ஒரு பக்கம் வேறு ஒரு டிகிரியில் சின்ன சாம்பர், இன்னொரு பக்கம் ரேடியஸ். ஸோ எல்லா விதமான ஒரு ஷேப்புமே இதில் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிரும். சரியா, வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ டைமென்ஷன் செக் பண்ணலாம். இப்போ இது வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 100 mm. சரிங்களா, இப்போ இந்த டைமென்ஷனோட இந்த லெட்டர் இருக்குல்ல, அது வந்து பெருசாக இருக்குது, இல்லை எனக்கு சின்னது பண்ணணும்னா இந்த டைமென்ஷன் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போய் உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். தெரியுங்களா, இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் ஹரிசாண்டில் அதே மாதிரி தான் என்ன டைமென்ஷன் செக் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி தான். இந்த ஆங்கிள் கோடு அதுக்கு வெர்டிக்கலுக்காண்டி பார்க்கணுமா இல்லை ஹரிசாண்டிலுக்காண்டி பார்க்கணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டைமென்ஷன்ஸ் நம்மளோட மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேர்லேயும் இதே டைமென்ஷன்ஸ் அங்கே வந்துருச்சுன்னா நாம் இப்போ வரைஞ்ச ட்ராயிங் ஃபைல் பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு DXF ஃபைல். ஓகேங்களா, DXF ஃபைல்ன்றது ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்லையும் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டோகேட் அந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி என்னோடய லேப்டாப்பில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் DXF அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா, இதில் வந்து ட்ராயிங் 1 அப்படி இல்லைன்னா கேம் 1 அப்படின்னு போட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, டைப் பண்ணி இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரைட்டா, இதுக்கப்புறம் நான் மாஸ்டர் கேம் ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மாஸ்டர் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, இதில் அந்த கேம் 1 அப்படிங்க இருக்கிறத நான் வந்து வச்சுக்க போகிறேன். அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். சரியா, ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற டைமென்ஷனும் அதில் இருக்கிற டைமென்ஷனும் சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைல் ஓப்பன் மை கம்ப்யூட்டர் நியூ ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போது டிஃபால்ட்டாக மாஸ்டர் கேம் ஃபைல் இருக்கும். ஸோ நம்ம ஆல் ஃபைல் கொடுத்தோன்னா அந்த DXF ஃபைல் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வரும். இப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று சொல்கிறேன். இப்போது நம்ம ஆட்டோகேட்லேயோ இல்லை மாஸ்டர் கேம்லேயோ இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயோ நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க, வரைஞ்சி அதை DXF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமென்ஷன்ஸ் அளக்கிறதுக்கு நம்பர் இருக்கும். லென்த் இவ்வளோ, வித் இவ்வளோ, ஆங்கிள் இவ்வளோ, ரேடியஸ் இவ்வளோ, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அது வந்து அந்த வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த லேடர் மாதிரி அந்த லேபிள் இருக்குது, அந்த லேபிளும் இந்த நம்பரும் ஒரே ஆப்ஜெக்ட். அந்த லேபிள் அழிச்சிங்கன்னா அந்த நம்பர் சேர்ந்து அழிச்சிடும். ஏன்னா அப்போ தெரியும் இது வந்து டைமென்ஷன் அளக்கிறதுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை DXF ஃபைலை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைன் ஒரு தனி ஆப்ஜெக்ட்டு, அதில் இருக்க நம்பர் தனி ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி தனித்தனியாக மாறிடும். இது வந்து எங்கள் ஓனர் வந்து எனக்கு ஃபைல் கொடுக்கும்போது, என்கிட்ட DXF ஃபைலை காப்பி பண்ணி கொடுக்கும்போது அவர் கம்பெனி பேர் இல்லைனா அந்த ட்ராயிங்க்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இந்த கோடாக போட்டுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கெட்சிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறாருன்னா அதை அந்த ட்ராயிங் எது, இந்த தேவையில்லாத அன்வான்ட் லைன் எது, அதை பிரிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் செயினெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ட்ராயிங் வந்து தனியாக வெளியே எடுப்பேன். நான் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால நான் இதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, டைமென்ஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக ஒரு லேயரில் வந்துடும், ட்ராயிங் எல்லாமே ஒரு லேயரில் வந்துடும். சரிங்களா, ஸோ நம்ம மாஸ்டர் கேம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா 011ன்றது டிராயிங்கோட லெவலு, டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற டைமென்ஷன்ஸ் எல்லாம். ஸோ நான் அந்த டைமென்ஷன்ஸ் மட்டும் ஹைட் பண்ணிட்டேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக பியூர் டிராயிங் மட்டும் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல மாஸ்டர் கேமில் டைமென்ஷன்ஸ் எடுத்து செக் பண்ணுறேன். இப்போ ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வித்து வந்து 200 ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி வெர்டிக்கலில் பார்த்தோன்னா வெர்டிக்கல் 100 mm வெர்டிக்கல் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வரைஞ்ச டிராயிங்கும் இதுவும் சேம் தான். வித்து வந்து 100 mm, லென்த்து வந்து 200 mm. ஸோ இந்த டைமென்ஷன் எல்லாமே நம்ம வரைஞ்சதும் மாஸ்டர் கேம்லேயும் டிஃபால்ட்டாகவே சேமாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ரைட். இப்போது நான் கேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ போனால் இதில் வந்து 3 டூல் பாத் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டயத்தில் நான் கான்டூருக்கு மட்டும் தான் டெவலப் பண்ணி முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் ஒரு டூல் பாத்துக்கு ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ கான்டூரை நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எடுத்த உடனே செயினா இல்லை பார்சியலான்னு கேட்கும். நம்ம மாஸ்டர் கேமில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் செயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல செயின் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் டைப் பண்ணிங்கன்னா என்னென்ன கட்டிங் கொடுக்கணும், என்னென்ன பேராமீட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், டூலில் போயிட்டு என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் செலெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ டூலில் போய் நான் என்மில்ல ஒரு 10 mm என்மில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே. இப்போ எனக்கு ஃபீட் ரேட்டு, ஆர்பிஎம் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வரும். இது வந்து மாஸ்டர் கேம் வந்து அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். அவங்க வந்து அந்த லைப்ரரி எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் என்னால் அவ்வளோ பெருசாக டெவலப் பண்ண முடியாதுன்றனால இது எல்லாத்தையுமே மேனுவலாக நம்ம கொடுத்துக்கிற மாதிரி நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு வரும்போது ஒரு சில டூல் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான ஒரு லைப்ரரி இதில் உருவாக்க முடியும். சரிங்களா? இப்போ டூல் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி ஆட் நியூ டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன டைப்பு, அப்போ எண்டு மில்லா, ஃபேஸ் மில்லா, ட்ரில்லா, இல்லை புல் மில் நீங்கள் சேர்க்கணும்னு வச்சுன்னா அதை கிளிக் பண்ணி புல் மில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி அதோட பேர், அதோட டயாமீட்டர் என்ன, எவ்வளோ ஃபீட் ரேட் கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ ஸ்பிண்டில் ஸ்பீடு, இதை வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு தடவை டைப் பண்ண தெரியல, ஜஸ்ட் அந்த டூல் அங்கே இருக்கும் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி உங்களால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஓன் லைப்ரரி மாதிரி ஆகிடும். ஓகே. இப்போ வந்து நம்ம எண்டு மில்லில் 10 mm எண்டு மில்லில் மட்டும் செலக்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கட்டிங் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், காம்பன்சேஷன் இருக்கும். G41 யூஸ் பண்ணணுமா, இல்லை கம்ப்யூட்டர் மெத்தடில் யூஸ் பண்ணணுமா, இல்லை என்கிரேவிங்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபைல் மேலேயே ரன் ஆகணும். சரியா? அப்போ அது வந்து ஆஃப் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 மெத்தடுமே இந்த இடத்துல இது மூணுமே முக்கியம். ஸோ அந்த 3 மெத்தடுமே நான் இங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் செலக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போது இன்னர் சைடு ஓடணுமா அவுட்டர் சைடு ஓடணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ரைட்டாக காம்பன்சேஷன் ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ரைட்டு லெஃப்ட்டுன்னு அதோட சேர்ந்து ப்ராக்கெட்டில் இன்னராக அவுட்டரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அவுட்டர் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கான்டூர் டைப்பில் ஆல்மோஸ்ட் நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து 2D, ஜஸ்ட் அந்த டெப்த் ஆஃப் எவ்வளோ ஒன்றமா இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் ரன் பண்ணும், மறுபடியும் ஒன்றமா இறங்கும், மறுபடியும் ஒரு ப்ரொஃபைல் ரன். இதே ரேம்ப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரல், நம்ம த்ரெட்டு மாதிரி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஜெட்லேயும் சேர்ந்தே இப்படி இறங்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நான் இப்போ வந்து 2Dயை டெவலப் பண்ணுறேன். அதுக்கடுத்து மறுபடியும் ரேம்ப்லையும் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து டெப்த் பெர் பாஸ் அப்படிங்கிற டெப்த் ஆஃப் கட்டு தான், அது 1 mm அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லீட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து லீட் அவுட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டேரெக்டாக ஒரு ரெக்டாங்கில் ஏதோ ஒன்று அடிக்க போகுதுன்னா அந்த ஜாபோட ஆப்ஜெக்டில் அப்படியே இறங்குச்சுன்னா ஒரு லைட்டாக ஒரு தழும்பு மாதிரி ஒரு மார்க் மாதிரி ஒன்று தெரியும். இதுவே வந்து லீடின்றது வெளியே இருந்து அப்படியே அதை டேஞ்சனில் வந்து அப்படியே டச் ஆகும்போது இந்த ஏரியாவில் என்ன பண்ணால் அந்த ஒரு மார்க் எதுவுமே வராது, நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த லீட் அவுட் வந்து பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸும் நாம் வந்து இதில் எடுத்து கொடுத்துருக்கோம். அது ஒரு வேளை நான் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை டிசேபிள் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லிங்கிங் பேராமீட்டர், இது எப்போ போல தான் என்ன கிளியரன்ஸில் நிற்கணும், ஃபீடு பிளேனில் எவ்வளோ வந்து நிற்கணும், டாப் ஆஃப் த ஸ்டாக் எவ்வளோ, அதுக்கப்புறம் எவ்வளோ டெப்த்துக்கு அந்த கான்டூர் உள்ளே போகணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மல்டிபாஸ்னும் போது சேம் தான். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட வால் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும். ஆனால் அதோட ஸ்டாக் வந்து நிறையா இருக்குன்னா ஒரு 2 பாஸ் 3 பாஸ் வெளியே இருந்து ஒரு ரொட்டேஷன், மறுபடியும் ஒரு ரொட்டேஷன், மறுபடியும் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு மல்டிபாஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. முடிச்சுட்டு G-கோட் அப்படிங்கிறது, G-கோடு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதெல்லாம் செலக்ஷன் பண்ணி முடித்த உடனே இங்கே G-கோடுன்ற அந்த பாக்ஸுக்குள்ளே ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அடுத்த ஆப்ரேஷன் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஆப்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி
விஷுவலாக காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதில் இந்த ப்ளூ கலர்னு இருக்கு இல்லையா, இந்த திக்க ஒரு க்ரீன் ப்ளூஸ், ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டூல் பாத், நமக்கு டூல் எந்த மெத்தடில் ரன் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். இந்த லைட்டாக ஒரு செங்கல் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து 3Dயில் டூல் என்ன மாதிரி ஓடி இருக்குது அந்த விஷுவலாக, ஓகேங்களா. இந்த மாதிரி பக்கத்தில் ஜூம் பண்ணனா இந்த ஓகே இந்த டூல் வந்து கரெக்டாக எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி அந்த மாதிரி 2Dயில் அந்த விஷுவலாக பார்க்குறதுக்காண்டி. சரிங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம். இது முடித்ததுக்கப்புறம் ஓகே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ராமை இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இதே சேம் தான், 10 எண்டு மில் ஓட்ட போகிறோம், டெப்த் ஆஃப் 1 mm கொடுக்க போகிறோம், 2Dயில் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இது எதுக்கு? மாஸ்டர் கேமில் சேம் நம்ம உள்ளே போகிறோம். நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ நமக்கு தெரியும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மிஷின் செலெக்ஷன் பண்ணுறோம். மில்லிங்கில் போய்ட்டு டிஃபால்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டூல் பார்த்து இங்கே போய்ட்டு கான்டூரில் போய்ட்டு நம்ம சேம் செயினை செலெக்ஷன் பண்ணுறோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ டூலு இதில் போய்ட்டு கிரியேட் டூல் கொடுத்துட்டு 10 mm எண்ட் மில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? 10 mm டிஃபால்ட்டாகவே வருது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுட்டு ஓகே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கட்டிங் பேராமீட்டரில் போய்ட்டு 2D தான் கொடுக்க போகிறோம். இப்போ டெப்த் ஆஃப் கட்டில் வந்துட்டு 1 mm கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா அதுலேயே நம்ம 1 mm தான் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு லீட் அவுட்டு லிங்கிங் பேராமீட்டரில் வந்து எல்லாத்தையுமே அப்சல்யூட்டில் மாற்றிட்டு நான் 5 mm டெப்த்தில் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்துல -5 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ நமக்கு இங்கேயும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓடி முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணோம். சரியா? ஓப்பன். அதுக்கப்புறம் கேம் 1ன்னு நான் என்ன அதே ஃபோல்டரில் டெக்ஸ்டாப்பில் இருக்குது அந்த ஃபோல்டரில் போயிட்டு கேம் 1 இல்லைனா மாஸ்டர் கேம்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? மாஸ்டர் கேம், இது வந்து மாஸ்டர் கேம் ப்ரோக்ராம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து மாஸ்டர் கேமில் டிஃபால்ட்டாக வர சிம் கோட் இருக்குது, அதனால் அதில் சிமுலேஷன் பார்க்க முடியாது. நான் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் டெஸ்க்டாப்பில் இருக்கிற நியூ ஃபோல்டருக்குள்ளே மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேவா? இதை போயிட்டு இப்போ நீங்கள் இந்த பேக் ப்ராஜெக்ட்டில் போயிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட விஷுவல் தெரியும். இந்த மாதிரி தெரியுதா? ஸோ நமக்கு 2Dயை காட்டிலும் 3Dயை காட்டிலும் 2Dயில் வச்சா இன்னும் நமக்கு லைன் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ நான் டூல் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த 2D லைன் அப்படிங்கும்போது எந்த இடத்துல ஓடுது அப்படின்னு தெரியும். ஸோ நாம் இப்போ ப்ரோக்ராம் நம்ம வெப்சைட்டில் ஜென்ரேட் பண்ண ப்ரோக்ராமை இதையும் போட்டோன்னா ஒருவேளை அது தப்பாக இருந்துச்சுன்னா இதே லைனை விட கொஞ்சம் வெளியவோ இல்லை உள்ளவோ மாற்றி ஓடும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு போகிறோம். இந்த G01ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து TSR-CNC கேம் இதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இதை ஓப்பன் பண்ணி இங்கேயே பண்ணிக்கிறேன்னா G கோடில் போய்ட்டு இந்த ப்ரோக்ராமை செலக்ட் ஆல் கொடுத்து Ctrl+C கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது சிம்கோ எடிட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த பாட்டமில் போய்ட்டு M30 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இதை வந்து Ctrl+V கொடுத்துருங்க. கொடுத்தாச்சுன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லீடிங் லீடர் வந்துடும். தெரியுதுங்களா? இந்த லீடிங் லீடர் வந்து மாஸ்டர் கேமில் டெவலப் பண்ணது, இது வந்து நம்மளோட ப்ரோக்ராம் டெவலப் பண்ணது. ஸோ 2 ப்ரோக்ராமையும் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போ ஓடுறது வந்து மாஸ்டர் கேம் ப்ரோக்ராம். அடுத்து இந்த டூல் வந்து இப்போது இந்த ரிவர்ஸில் இந்த ஷேப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்மளோட கேம் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? எந்த வித சேஞ்சஸும் இல்லை, எல்லா லைனும் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ரைட், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரைட்.